வெல்கம் டு மீ கிச்சன். இன்னைக்கு நாம அம்மன் கூழ் செய்ய போறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கேழ்வரகும் அரை கப் அரிசி எடுத்துருக்கேன். கேழ்வரகு பவுடர் ஆக்கிக்கலாம், அரிசியை நொய் ஆக்கிக்கலாம், அதாவது குருணைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம். நொய் ரெடி பண்ணியாச்சு. கேழ்வரகு பவுடர் ஆக்கிக்கலாம். கேழ்வரகு பவுடர் ஆக்கியாச்சுங்க. இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுலாங்க. நாளைக்கு காலையில் கூழ் காய்ச்சிடலாம். கூழெலாம் 3 நாளாக ஆக்கக்கூடாதுங்க, ரொம்ப புளிச்சிடும். இன்றைக்கி ஊற வச்சா நாளைக்கு காய்ச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சிங்க, நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நாளைக்கு காய்ச்சிடலாம். இப்போது மூடி போட்டு விட்டுருங்க. அரிசி நொய் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நொய் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க. தீயை குறைச்சி வச்சு நல்லா கிளறி விட்டணுங்க. கூழை நல்லா கிளட்டே இருக்குனாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். உப்பு இப்போ சேர்த்துக்காதீங்க, கூழ் கரைக்கும் போது சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பானையிலும் சட்டிலையும் செய்வாங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் இந்த பாத்திரம் ஏன் செய்கிறேன்னா, இது ஒரு அம்மன் கோயிலில் கொடுத்தாங்க, அதே சென்டிமெண்ட்டாக நினச்சி செய்கிறேன். நம்மளுக்கும் ஆசைதான் இருக்கும் இல்லைங்களா. கூழ் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற விட்டு வெங்காயமும் தயிரும் சேர்த்துக்கலாம். இவங்க எங்க வீட்டு அம்மன். இப்போ நம்ம பூஜை பண்ணிக்கலாம்.
கூழ் ஊற்றி தயிர், உப்பு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம இதில் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் குழந்தைங்க அதை தள்ளி வச்சுருவாங்க. பாருங்கள், நம்ம கூழ் எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குது. கேழ்வரகு கூழ்னாலே ஆடி மாதம் தான் விசேஷம். அந்த ஃபீலிங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடி மாதம் ஆனால் கோயிலில் பாட்டு வரும், வாரம் கூழ் ஊற்றுவாங்க. அது நம்மளுக்கு எப்படியோ ஒரு கிளாஸாவது கிடைக்கும். அந்த ஃபீலிங் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ நம்ம இந்த வருஷம் அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த வருஷம் இந்த கொரோனாவால் நம்ம இந்த சாங்கியத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த நிலமை அடுத்த வருஷம் வரவே கூடாதுன்னு நான் வேண்டிட்டு தான் கூழ் நம்ம எல்லோரும் நலனுக்கோசரம் வேண்டி கும்பிடுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நினைப்போம். இந்த அம்மன் கூழ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்கணுன்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.